தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கூடுதல் பொறுப்பு ஜி வெங்கட்ராமன் ஐபிஎஸ்க்கு வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாக தற்போதைய முக்கிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தமிழக காவல்துறை படைத்தலைவர் மற்றும் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணிபுரிந்து வரும் சங்கர் ஜிவால் வருகிற 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார். 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அவர் நாளையுடன் ஓய்வு பெறுவதற்கான நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக காவல்துறையுடைய அடுத்த சட்டம் ஒழுங்கு டிஜிபி யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்படுகிறார்களா அல்லது யூபிஎஸ்சி தேர்வு அடிப்படையில் புதிய டிஜிபி நியமிக்கப்படுகிறாரா என பல்வேறு குழப்பங்கள், சர்ச்சைகள் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் புதிய பொறுப்பு டிஜிபி ஒருவர் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஜி வெங்கட்ராமன் ஐபிஎஸ்ஐ பொறுப்பு டிஜிபியாக நியமிக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது வெங்கட்ராமன் தமிழக காவல்துறையுடைய நிர்வாக பிரிவு டிஜிபியாக அவர் இருக்கிறார். 1994ஆம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியான இவர் சைபர் கிரைம், அதே போல சிபிசிஐடி உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளில் அவர் பணியாற்றியிருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்தை சொந்த ஊராக கொண்ட இவர் நிர்வாக பிரிவு தொடர்பான பட்டப்படிப்புகளை படித்து பெயர் பெற்றவர். அது மட்டுமல்லாமல் முக்கிய பொறுப்புகளிலும் அவர் வகித்திருக்கிறார். காவல்துறையில் பேப்பர் வடிவில் இருக்கக்கூடிய விஷயங்களை கணினிமயமாக்கியதில் முக்கிய பங்கு இவருக்கு இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் மட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் பொறுப்பு டிஜிபியாக அறிவிப்பு நாளை வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நாளை மாலை 4 மணி அளவில் சங்கர் ஜிவாலுக்கு வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் அதற்கான விழா நடைபெற இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதனால் நாளை இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்று காவல்துறை வட்டாரங்கள் சொல்கிறது. இதே போல சங்கர் ஜிவாலுடன் சேர்ந்து மற்றொரு டிஜிபியாக இருக்கக்கூடிய தமிழக காவலர் வீட்டு வசதி கழகத்தின் டிஜிபியாக இருக்கக்கூடிய சைலேஷ்குமார் யாதவும் நாளையுடன் ஓய்வு பெறுகிறார். அவருக்கும் அதே நிகழ்ச்சி விழாவில் வழியனுப்பு நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.